10 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணும். தீபாவளி நேரம் வேற. இனி அவங்க எப்ப வந்து நாம எப்ப புடவை எடுக்கிறது? நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்குறேம்மா. அம்மா, அவங்களே வராங்க. அம்மா, ஏம்மா, அங்க இருக்காங்கம்மா. ஏம்மா, அபி வந்திருக்காமா? அபிய துபாயில விக்கதான் நீ கல்யாணம் பண்ண போற, அத மறந்துடாத. அவங்க முன்னாடி கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்க. இப்படி எல்லாம் வழிஞ்சி மானத்தை வாங்கிடாத. என்னம்மா, என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. அடே, உள்ள போய் உனக்கு அவங்க ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னா வேண்டாம், நீ எதுவும் சொல்லிடாத. நல்லா காஸ்ட்லியா எடுத்துக்கோ. வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தானடா. ஏம்மா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமாமா? நீ வாமா, நான் பாத்துக்கிறேன். வா, வாமா. வாங்க மாப்ள, வாங்கப்பா. என்னமா நேரம் ஆயிடுச்சா? ஏன் இவ்ளோ லேட்? அது வர வழியில கொஞ்சம் டிராபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கியா அபி? ஓகே அபி, நல்லா தான் இருக்கேன். இப்பதானே அலையாதேன்னு சொன்னேன். நீ மாப்பிள்ளையா, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. டீசென்ட் டீசென்ட். சரிமா. எல்லாரும் துணி எடுக்க உள்ள போலாமா? போலாம். அபிக்கு நான் தான் புடவை எடுத்து கொடுப்பேன். போலாம். கலர் கலரா இருக்கு. அம்மா, நல்லா இருக்குல்ல? தெய்வனே, நீ பார்த்துக்கிட்டு இருக்க, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். என்னங்க பாதியில போனா எப்படி? புடவை தானே வாங்க போறீங்க, நீ தான் இருக்கிய, பார்த்துக்குங்க. இப்போ வந்துடுறேம்மா. சமந்தி, இங்க வாங்க. முதல்ல முகூர்த்த புடவை எடுத்துடலாம். சரிங்க. முகூர்த்த புடவையை எடுத்து போடுங்க. சரி. நல்லா இருக்கடா? சூப்பர்மா, நீ கலக்க. உனக்கு ஏத்த கலர்மா. அபி, இது நல்லா இருக்கா? இது பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. என்ன சம்பந்தி இது? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. இது என்ன கலரு? உங்களுக்கு கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லையா? இருங்க, இது வேண்டாம், நான் செலக்ட் பண்றேன் பாருங்க. அண்ணே, அந்த கிளி பச்சை கலர் கொடுங்களேன். சரிம்மா. இதாம்மா. இதா. இது எப்பரா இருக்கு? சூப்பரா இருக்குமா. சமந்தி, இந்த கலர் பாத்தீங்களா? கிளி பச்சை கலர் எவ்வளவு நல்லா இருக்கு. இதே எடுத்துக்கலாம். ஏன் சமந்தி அமைதியா இருக்கீங்க? இந்த புடவை நல்லா தானே இருக்கு. யாபி, உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குல்ல? எனக்கு தெரியும் இந்த புடவை உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோன்னு. ஏன் தெரியுங்களா? எங்க ஏரியால எந்த பொண்ணுக்கு கல்யாணம்னாலும் முகூர்த்த புடவை எடுக்கணும்னா என்ன கூட்டிட்டு போகாம இருக்கவே மாட்டாங்க. என்னடி இது? சாதாரண புடவை மாதிரி இருக்கு. இது எப்படி கல்யாணத்துக்கு கட்டுறது? சம்மந்தி, இந்த கலர் புடவை நல்லா இல்ல, வேற கலர்ல எடுத்துக்கலாம். சம்மந்தி, நான் தேடின வரைக்கும் இந்த கடையிலேயே பெஸ்ட் புடவை இதுதான். அபிக்கு அட்டகாசமா இருக்கும். இதையே வாங்கிக்கலாம். என்னடா சொல்ற? நீ சொன்னா சரிதாமா. அம்மா, எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும்டா. ஹாஃப் அன் அவர் தானே. நீங்க உள்ள போங்க, நான் காரை சரியா பார்க் பண்ணல, பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்றேன். ஏய், உள்ள வா சஞ்சீவ். உள்ள வந்து நான் என்னமா பண்ண போறேன்? நீங்க போங்க. அவ்வளவா கூட்டம் இல்ல நீ. என்ன நான் சொல்றது? சரிவா. இவன் பாளையங்கோட்டை எஸ்பி ஆச்சே. நாம இப்ப சிக்கனா தோலை உரிச்சிருவான்.
இப்ப என்ன பண்றது? அண்ணா அந்த மஞ்சக்கார புடவை காட்டுங்கண்ணே. டேய் என்னம்மா இருமா அண்ணா காட்டுங்கண்ணே. டேய் அங்க பாருடா. என்னம்மா அங்க? ஐயோ இவனா? இவன் நம்மள பொளந்து எடுத்தவனாச்சே. இவன் எதுக்குமா இங்க வந்தா? நான் வேணா போய் கேட்டுட்டு வரட்டா? கேட்டா நீ மாட்டிக்க மாட்ட. அடே வா முதல்ல. அவன் கண்ணுல படாம முதல்ல எஸ்கேப் ஆலாம். வா. அப்ப அபி அவ எங்க போறா? இங்க தானே இருப்பா. வா. எங்க போறீங்க? அது வந்து சம்மந்தி, தம்பிக்கு நல்ல ஜட்டி இல்லன்னு சொன்னா, நாங்க போய் நல்ல டிசைனை பார்த்து ஒரு 4-5 ஜட்டி எடுத்துட்டு வந்துடுறோம். ஆமா பூ போட்ட மாதிரி. வா. வாங்கிட்டு வந்துடுறா. ஐயோ கருமம் கருமம். இவெல்லாம் ஒரு மாப்பிள. என் பொண்ணு இந்த குடும்பத்துல போய் என்ன பாடுபட போறாளோ. ச்சே. வா. வேற ஏதாவது கலர்ல நல்ல புடவையா காட்டுங்க. சரிம்மா. அம்மனுக்கு புடவை எடுக்கணும். எங்க? நேரா போய் லாஸ்ட். அங்கயா? ஆமாம்மா. வா. ஏய் சிந்தாமணி, அங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நம்ம சம்மந்தி வந்திருக்காங்க பாரு. ஆமா, பெரிய சம்மந்தி, பிச்சைக்கார சம்மந்தி. வா சம்மந்தி. ஆ? சம்பந்தி இங்க என்ன பண்றாங்க? அபி வேற பக்கத்துல இருக்கா. இப்ப என்ன பண்றது? எப்படி இருக்கீங்க சம்மந்தி? அனு, இந்த ஆஃப் சாரில நீ அவ்வளவு அழகா இருக்க. டாப் பேண்ட்டை விட இந்த ஆஃப் சாரி தான் உனக்கு ரொம்ப அழகா இருக்க. இனிமே இதையே நீ கட்டு. அப்பாடா, நல்ல வேளை. சம்பந்தி அபி அனுன்னு நினைச்சிட்டாங்க. போடா போடா. இப்ப அபிக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளையையும் அவங்க அம்மாவையும் சம்மந்தி அம்மா பாத்துட்டா நாம என்ன பண்றது? கடவுளே, நீதான் அவங்க இங்க வராம பாத்துக்கணும். யாருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தீங்க? அபிக்குதான். அபிகா? ஐயோ, அபின்னு வாய் தவறி வளரிட்டேனே. அண்ணி, நிச்சயத்தன்னைக்கே சந்தோஷ் சொன்னானே அனுவ வீட்ல அபின்னு கூப்பிடுவாங்கன்னு. ஆமால. ஆமா சம்பந்தி. சரி, புடவை எடுத்துட்டீங்களா?
இந்த புடவை தான் எடுக்கலான்னு இருக்கோம். நல்லா இருக்குங்களா? என்ன புடவை இது? கொஞ்சம் கூட அணுவுக்கு பொருத்தமாவே இல்ல. என் மருமகளுக்கு நான் புடவை எடுக்கிறேன். அண்ணே, அந்த புடவை எடுங்க. என்னது, சம்மந்தி உடனே கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தா அபிக்கு புடவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன சம்பந்தி, இந்த ஏசில எப்படி வேர்க்குது உங்களுக்கு? பிபி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்யாண நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. சிந்தாமணி, உனக்கு எப்ப எதை பேசணும் தெரியாதா? நான் சாதாரணமா தான் சொன்னேன். நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஹாஃப் அன் ஹவர்ல வரேன்னு சொன்னாங்க, என்ன இன்னும் காணோம்? ஐயோ, பாத்து வர மாட்டா. போடா. ஐயோ, போடா. எல்லா பக்கமும் அடைச்சிட்டானுங்களே. டேய் டேய் டேய், நீ மட்டும் ஏறி குதிச்சியடா. அம்மாவை காப்பாத்துறா. அம்மாவை காப்பாத்து. முடியல, தள்ளிக்கே காப்பாத்து. போடு சொல்றேன்ல. போ. அம்மா, உட்கார் உட்கார். சரஸ்வதி, போலாம். டேய் சல்மான், அந்த எஸ்பி போயிட்டானான்னு போய் பாத்துட்டு வா. நான் போய் பார்க்கணுமா? நான் போய் பார்த்து அவங்க கிட்ட மாட்டி அடி வாங்கணும். நீ மட்டும் தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா? என்னால போக முடியாதுமா. வேணும்னா நீ போய் பாத்துக்க. டேய், என்னடா நீ? இங்க பாரு சல்மான், அம்மாக்கு வயசாகி போயிடுச்சுடா. என்னால எஸ்பிய பார்த்துலாம் ஓடி ஒளியலாம் முடியாதுடா. இங்க பாரு, நீலாம் அவர் பார்த்தா கூட ஓடி ஒளியலாம். டேய், போடா ப்ளீஸ்ரா. அம்மாக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரி, நான் போய் பாக்குறேன். ஆனா நான் மட்டும் தப்பி தவறி அந்த எஸ்பி கிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ இங்கதான் இருக்கேன்னு கண்டிப்பா போட்டு கொடுத்துருவேன். பரவாயில்லையா? அட பாவி, இப்படி அம்மாவே போட்டு கொடுக்கறேன்னு சொல்றியே, நீ எல்லாம் நான் பெத்த புள்ளையாடா? தனியா போய் என் எஸ்பியை பார்க்க சொல்றியே, நீ எல்லாம் பெத்த அம்மாவா? இத பாரு, ஒன்னாதானே ஃப்ராட் வேலையும் பண்ணோம். மாட்டிக்கிட்டா ஒன்னாவே மாட்டிக்குவோம். என்ன ஹோ ஹோ ஹோன்ற? போய் பாத்துட்டு வாடா, போடா. பாக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் மாட்டிக்க கூடாதுன்னு சாமியை வேண்டிக்க. யாரு? நான் சாமியை வேண்டுமா? விளங்கிடும். அப்ப நான் மாட்டா நீங்க மாட்டிக்குவா. பரவாயில்லையா? ஐயோ, வேண்டி தொலைக்கிற. போய் பாத்துட்டு வா, போ. போ. அது இப்பவாது பாத்து ரோலிங்ல போ. போ. பத்திரமா இருமா. அண்ணே, சொல்லுப்பா. சாமிக்கு புடவை எடுக்க வந்தாங்க. எந்த ஃப்ளோர்னா? 3rd floor பா. 3rd ஃப்ளோரா? ஓகே. நீங்க வேற ஏதாவது காட்டுங்க. அபி குணத்துக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்கிற வீட்டுக்கு அவ மருமகளா போனோன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காதோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இந்த கல்யாணம் நின்னு அபி இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போனா எவ்வளவு நல்லா இருக்கும். கடவுளே, நான் ஆசைப்பட்டது நடக்கணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும்.
எதுவுமே செட் ஆகலம்மா. வேற ஏதாவது புடவை காட்டுங்க. இந்த ஒரு செக்ஷன்ல இந்த புடவை எல்லாத்தையும் காட்டியாச்சுமா. இனிமே பிரீமியர் புடவை தான் இருக்கு. விலை 50,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்குமா. என் மருமகளுக்கு நான் எடுத்து கொடுக்கிற முதல் புடவை இது. அந்த புடவை என் மருமகளுக்கு பொருத்தமா இருக்குமா, அவளுக்கு பிடிச்சிருக்குமாங்கிறதா முக்கியமே தவிர பணம் முக்கியம் இல்ல. நீங்க புடவைய காட்டுங்க. அது எவ்வளவு விலையா இருந்தாலும் என் மருமகளுக்காக அதை வாங்கிக்கிறேன். அதுவும் அப்பம் வீட்டு காசா இருந்தா வாங்கி தர மாட்டேன். எங்க அண்ணன் காசு தானே வாங்கி கொடுப்ப. ஏறு ஓட்டுறவன் இளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு சொல்லுமா. நான் 2000 ரூபாய் தரேன், அதுக்கேத்த புடவை எடுங்க, அது போதும். ஆண்டவன் யாராருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. எங்க அப்பாடா, கடை முழுக்க தேடியாச்சு. எஸ்பியும் இல்ல, இனிமே நமக்கு பிரச்சனையும் இல்ல. அம்மாவை கூட்டிட்டு போய் அபிக்கும் நமக்கு ட்ரெஸ் எடுத்துட வேண்டியதுதான். அம்மா அம்மா, இந்த புடவை உனக்கு ரொம்ப அம்சமா இருக்க. இத நீ கட்டினா திருவிழாவுக்கு வந்த தேர் மாதிரி ரொம்ப அழகா இருப்ப. போய் கட்டிட்டு வா போ. ஐயோ, மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. அவங்க வந்தா மாட்டிக்குவோமே. இவனை வேற இன்னும் காணுமே. அம்மாடி, என் கண்ணே பட்டுடுச்சு. இந்த புடவையில நீ அவ்வளவு அழகா இருக்க. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வர நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த புடவையே பில் போட்டுருங்க. 1 லட்சம் ரூபாய்மா. ஏன் சம்மந்தி இவ்வளவு செலவு பண்ணி புடவை எடுக்கணுமா? செலவு பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு நான் எடுத்து கொடுக்கிற முதல் புடவை சிறப்பா இருக்க வேண்டாமா? அதுக்காக இவ்வளவு செலவு பண்ணணுமா? நீங்க எதுவும் பேசக்கூடாது. நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மாடி, நீ இந்த புடவையை கொடுத்து அனுப்ப.